ஒரு இரவு முழுக்க நம்ம அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தோம். திகட்டவே இல்லை. எங்க பண்ணைப்புறத்தில் எப்படி ஆரம்பிச்சு சென்னைக்கு வந்தார், அதை தமிழ்நாடு அரசே ஒரு தனி குறும்படமா எடுத்திருக்கு. அந்த இரவு முழுக்க விடிய விடிய அவங்க அந்த குடிச்சிட்டு அந்த வெற்றியை அவங்க கொண்டாடி இருக்காங்க. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். இளையராஜாவுக்கு பொன்விழா தமிழ்நாடு அரசே எடுத்திருந்த விழா. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ரொம்ப நெகிழ்வா இருந்தார் இளையராஜா. ஆமா. அதுல ரஜினிகாந்த் பேச்சு இதெல்லாம் பயங்கரமா ஒரு வைரலான கண்டென்ட்டா மாறிட்டு கடந்த வாரம் ஃபுல்லா இந்த விழாக்கள் பத்தி தான் பேச்சு. ஒரு இரவு முழுக்க நம்ம அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தோம். திகட்டவே இல்லை. திரும்ப 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 அந்த வீடியோக்களை நம்ம பார்த்து கேட்டு ரசித்த ஒரு நிகழ்ச்சி அது. அண்மை காலத்தில் இவ்வளவு இனிமையான ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தின முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், துணை முதல்வர் உதயநிதி ஆகட்டும், இல்லை அது அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், அவ்வளோ பேரை சிரத்தை எடுத்து அந்த விழாவை நடத்தினாங்க. இதை விட நான் உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக பார்த்தது என்னென்னா, இளையராஜாவுடைய பயோபிக்ஸ், அதாவது அவருடைய அந்த வாழ்க்கை எங்க பண்ணைப்புறத்தில் எப்படி ஆரம்பிச்சு சென்னைக்கு வந்தார், அதை தமிழ்நாடு அரசே ஒரு தனி குறும்படமா எடுத்திருக்கு. எடுத்து அந்த நிகழ்ச்சியில் அதை ஒளிபரப்புனாங்க. அதை பார்த்து தான் இளையராஜா அசந்து போயிட்டார். எப்போ இதெல்லாம் செஞ்சாங்க நமக்கே தெரியாதடா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருந்தார். இது அவ்வளவும் முதல்வரும் துணை முதல்வரும் ஆர்வமா இளையராஜா மேல அவங்க வச்சிருக்கிற தனிப்பட்ட அந்த அன்பு இருக்க, அந்த அன்பின் அடிப்படையில் அதை செஞ்சிருக்கு. இல்ல, அந்த விழாவே சங்கர் அந்த பேரன்பின் வெற்றி மாதிரி இருந்தது. உண்மை. எல்லாருமே 1% கூட இது எதுக்கு நடக்குதுங்கிறது அந்த உணர்வு இல்லாம இசைஞானி இளையராஜாவை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு இருந்தது. அதுல ரொம்ப எக்ஸலண்டா மாறின ஒரு விஷயம் இளையராஜா பேசிட்டு இருக்கும் போது மைக்க வாங்கி ரஜினிகாந்த் பேசுறது அந்த இடம் இருக்குல்ல, அந்த அந்த விழாவோடைய ஹைலைட்னா அதான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் எப்பேற்பட்ட ஒரு நட்பு, எந்த அளவுக்கு அவங்க இருவரும் ரொம்ப அந்த ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை தான் அதை நான் பார்த்தேன். எப்படின்னா அவங்களுடைய ஆரம்ப கட்டம் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க இதுக்கு முன்ன ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு நேர்காணல், அது ரஜினி சாரோட நேர்காணல். அது அவரே குறிப்பிட்டிருக்காரு, அவரும் மகேந்திரனும் எந்த அளவுக்கு நெருக்கமானவங்கன்னா, ஒரு அறையில் ரெண்டு பேரும் ஒன்றா, அதாவது முள்ளும் மலரும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்துக்கு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல, ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் ரிசல்ட்டு தெரியல. அந்த ப்ரொடியூசர் புலம்பிக்கிட்டே இருக்காரு, என்ன படம் என்னாச்சோ அப்படின்னு கவலையில் இருக்காங்க. கவலையில் ரெண்டு பேரும் ஒரு அறையில் தங்கி இருக்காங்க. அப்போ படத்தை பற்றிய பாசிட்டிவ் டாக் வர ஆரம்பிக்குது. இரவுக்குள்ள படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அவங்களுக்கு செய்தி வந்துடுது. அந்த இரவு முழுக்க விடிய விடிய அவங்க அந்த குடிச்சிட்டு அந்த வெற்றியை அவங்க கொண்டாடி இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படி நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணேன்னு ரஜினி சார் சொல்லிப்பார். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ரஜினி மகேந்திரன் எப்படி, அப்படி ரஜினி மகேந்திரன் இளையராஜா அவங்க எல்லாருமே அப்படி இருந்திருக்காங்க. தாய் மூகாம்பிகை படம் வரைக்கும். இல்ல, ஜானி தான் அந்த நினைவுகளை சொல்றாங்க. இன்னொன்னு, ஒரு லெவலுக்கு மனிதர்கள் உயர்ந்த பிறகு சில தகவல்களை சொல்ல மாட்டாங்க, சில உண்மைகளை மறைச்சிடுவாங்க. ஏன்னா சமூகத்துல அது ஒரு ஸ்டேட்டஸுக்கு அது ஒரு தடையா. ஆனா முதல் முறையா நாங்க 3 பேரும் குடித்தோம் அப்படின்னு இளையராஜா சொல்றாரு. ராஜா சார் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. இதுக்கு முன்ன ரஜினி சார் இதை சொல்லியிருக்காரு. எப்பன்னா அவருக்கு 1000வது அந்த படத்துக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க மும்பையில் இளையராஜாவுக்கு. அப்போ ஷமிதாப்னு ஒரு படம் வந்துல்ல அந்த டைமில். அப்போ அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், இவர் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் மேடையில் இருக்காங்க. அப்போ ரஜினி சார் ஒரு போகிற போக்கில் ஒரு ஃப்ளோவில் இதை சொன்னார். அப்போ ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார். ஆனால் இளையராஜா எந்த இடத்துலையுமே அதை சொன்னதே கிடையாது, அதை என்டோஸ் பண்ணவே மாட்டார்.
முதல் முறையா அவரே வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய கடந்த காலத்துக்கு போன அந்த காட்சியை வந்து மேடையில பார்த்தேன். அந்த ஜானின்னு சொல்லும் போதே ஒரு வேற மாதிரி இருக்கு அந்த ஜானி படம். அந்த படத்து பாட்டு நம்ம இப்பயும் கேட்கிறோம், இப்ப அவ்வளவு இளமையா இருக்கு அந்த பாட்டு. ஆசைய காத்துல தூது விட்டு, அது என்ன உற்சாகமான மனநிலையில் அவங்க இருந்திருப்பாங்க பாருங்க. அந்த உற்சாகத்தினுடைய உச்சம் தான் அந்த பாடல்கள் எல்லாம். அப்புறம் வந்து முதல்வருடைய பேச்சு இருக்குல்ல, அப்புறம் ரஜினியோட பேச்சே இது வந்து இடையில வந்து பேசுறாரு. ரஜினியே ரொம்ப ஒரு ஆற்றலுக்கா பேசுறாரு, மிகச்சிறந்த பேச்சுங்க அது. என்னன்னா எல்லாரும் வந்து இந்த இளையராஜா ரஜினி ஒருத்தர் கலாச்சிக்கிட்டதை வந்து ஒரு பெருசா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுருங்க, அது சும்மா ஜாலியா போற போக கமெண்ட் அது. ஆனா ரஜினியோட மெயின் ஸ்பீச் பாருங்க, அதுல இளையராஜாவோட அர்ப்பணிப்பு, இளையராஜாவோட அசராத உழைப்பு, எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவர் பாட்டுக்கு வந்து அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். காலையில 6 மணிக்கு அந்த காரு பிரசாத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். யாரோ வந்தாங்க. ஒரு கவிதை மாதிரி வந்து அவர் சொல்லுவாரு ரஜினி சார். அவருடைய அண்ணன் இறக்குறாரு, மனைவி இறக்குறாங்க, மகள் வந்து உயிருக்கு உயிரான மகள் வந்து போயிடுறாங்க. இத்தனை துயர சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவர் பாட்டுக்கு வந்து அந்த கார் வந்து பிரசாத் ஸ்டுடியோ நோக்கி போயிட்டே இருக்கு, அந்த ஹார்மோனியம் வாசித்தபடியே இருக்குன்னு ரஜினி சொன்னது ஒரு கவிதை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவு அழகா வந்து அவர் பேசினார். எவ்வளவு போட்டிகள் துயரங்கள் இருந்தாலும் அவர் இசையை விட்டு விலகவே இல்லை அப்படிங்கிறது தான் அது. இன்னொன்னு, அந்த 20 ஆண்டு காலம் கொடியட்டி பிறந்த ஒரு மனிதர் திடீர்னு போட்டிக்கு இன்னொரு விஷயம் போல வந்துடுறார். அது யாருன்றதெல்லாம் சொல்லல ரஜினி சார், எல்லாருக்கும் தெரியும். வந்த பிறகு மொத்த இண்டஸ்ட்ரி அப்படியே வந்து மாறுது. ராஜா சார் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அப்படி மாறும்போது அந்த மாற்றத்தோட சேர்ந்து நானும் தான் மாறி போயிட்டேன்னு இந்த ரஜினிகாந்தும் அந்த பக்கம் போயிட்டு சொல்றாரு. இவ்வளவு விஷயங்களை, இவ்வளவு உண்மைகளை, இத்தனை ஒரு திறந்த மனதோடு பேசுறதெல்லாம் வந்து ரஜினியை தவிர வேற யாராலும் முடியாது. ரொம்ப நெகிழ்வான பேச்சு தான், ரொம்ப நெகிழ்வான. எல்லாரும் தமிழ்நாடே கவனிச்ச, தமிழ்நாடே ஆர்ப்பரிச்ச ஒரு பேச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு, ஐயோ அதுவும் ரொம்ப எக்ஸலன்ட், ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையாவே இந்த விழாவில் ரஜினிகாந்த், முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2 பேரோட பேச்சை வந்து சரியா சொல்லணும். முதல்வர் வந்து ஒரு முழு ரசிகனா மாறி நின்னதை பார்க்க முடிஞ்சது. நான் வந்து அவர் இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோடு பேசின எந்த மேடையிலும் நான் பார்த்ததே கிடையாது. முதல் முறையா இளையராஜா வந்து வானளவு புகழ்ந்துட்டார், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால. அதனாலதான் இளையராஜா அடுத்த நாள் சொல்றாரு, நான் நெகிழ்ந்து போயிட்டேன், என்ன இவ்வளவு அன்பு வச்சிருக்கானே, எப்படி இது இல்ல. அந்த நிகழ்வுலயே அவர் பேசும்போது எனக்கு பேச்சு வரல, அவ்வளோ நெகிழ்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா. அதுல முதல்வருடைய அந்த அவர் வந்து இளையராஜா பெயர்ல விருது, அதே போல இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது, அப்புறம் வந்து இளையராஜா வச்ச கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ராஜா சார் வந்து ஏற்கனவே திருவாசகம் பண்ணிட்டார். அதே போல திருப்பாவை திருவம்பாவை அதிலிருந்து சில பாடல்களை எடுத்தும் பண்ணியிருக்கார். இப்போ சங்க பாடல்களுக்கு வந்து ராஜா சார் மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம முதல்வருடைய கோரிக்கை. அவர் வரிசையா அந்த இலக்கிய நூல்கள் எல்லாம் அடுக்கும்போது ராஜா சார் அசந்து போயிட்டாரு. அந்த கோரிக்கையை வந்து நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்கார். அதை வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இந்த பாடல்களுக்கெல்லாம் இசை வடிவம் கிடைச்சிருச்சுன்னா அது காலத்தால் அழியாத பொக்கிஷம் அப்படின்னு நிற்கும். அப்புறம் வந்து ஒரு மனப்பாடமா, ஒரு பள்ளியில வந்து மனப்பாடமா இருக்கிற ஒரு பாடல்கள் இதெல்லாம். ஆமா, சங்க பாடல்கள் ஒரு கடுமையான தமிழ்ல இருக்கும், இனிமையா இருக்கும் அது ரொம்ப. ஆனா அதுக்கான பொருள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒண்ணும் இல்ல, இது ஒரு இசையா மாறும்போது எல்லாருக்கும் எளிதா அது பரவிடும். அது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும்ன்ற அந்த பாட்டு இன்னைக்கு அது மனப்பாடமா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது ஒரு எவ்வளவு பழைய ஒரு சங்க பாட்டு, அது கடினமான சொற்கள் தான். ஆனா வந்து அது ரொம்ப இயல்பா அந்த இசையோட வந்ததால எல்லார் மனசுலயும் போய் ஒட்டிக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா பாடல்களுக்கும் இசையமைக்க முடியாது. ஆனால் தேர்ந்தெடுத்த சில பாடல்களை வச்சு அவர் இசையமைச்சு கொடுக்கணும், அது பண்றேன்னு சொல்லிட்டாரு. இல்லை, இப்போ இந்த பாராட்டு விழா நடந்தது, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இளையராஜாவோட பயோபிக் திரைப்படமும் டேக் ஆஃப் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். நானே ஸ்கிரிப்ட் எழுதுறேன்ற ரஜினி சார். ஆமா, அதுல சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி தர, தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இதை விட வேற என்ன வேணும்? நெகிழ்வான ஒரு ஃபங்க்ஷன் அது. இந்த நிகழ்ச்சிக்காக வந்து உண்மை கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க. அவர் ஸ்ரீராம் அந்த அவருடைய இதை சொல்றாரு, பர்சனல் செக்ரட்டரி கூட்டு பாராட்டினார்ல இளையராஜா.
ஏன்னா அந்த ஃபாரினர்ஸை வந்து அழைக்கிறது அவ்வளவு சிரமம் இருந்தது. ஆமா, ஏற்பாடு பண்ணல அதுக்கெல்லாம். அது அதே போல நம்ம அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் அவ்வளவு பேர் வந்து இந்த விழாவுக்கு சிரமேற்கொண்டு அவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. சாமிநாதன் அமைச்சர், அவர் செய்தி மக்கள் தொடர்பு சாமிநாதன் அவர் பண்ணியிருக்காரு. கடுமையா ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு போயிட்டு ஊரெல்லாம் போயிட்டு இளையராஜா விழா, அரசு விழா, ஒரு அமைச்சர் போய் எல்லா இடத்துல இன்விடேஷனை போய் பர்சனலா கொடுத்துட்டு வர்றாருல. ஒரு இளையராஜாவுக்காக இந்த அரசு இப்படி செய்யுதுங்கிறதே வந்து எவ்வளவு பெரிய பெருமிதம். அது கண்டிப்பா அந்த பெருமிதத்தை உணர்ந்துட்டாரு. இன்னொன்னு வந்து முக்கியமான குறிப்புன்னா, இது நம்ம ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறது தமிழ்நாடுன்னு ஒவ்வொரு இஷ்யூ பற்றியும் புதிய தலைமுறையில் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க பொதுவாக ஒரு 4-5 பேர்கிட்ட தான் கேட்பாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட கருத்து கேட்குறாங்க. 20 பேரும் பாராட்டி தள்ளிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த விதம், தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, இது அத்தனைக்கும் வந்து மக்கள்கிட்ட இருந்து அவ்வளவு பாராட்டு. அது ஒரு செய்தியாவே பின்னாடி வந்து அவங்க சொல்றாங்க, ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அவ்வளவு பேரை வந்து இளையராஜாவை கொண்டாடுறாங்க, முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டுறாங்க அப்படின்னு வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. நிகழ்வோட வெற்றி இருக்குல்ல சங்கர், அதுக்கு திட்டமிடுதல் முக்கியம். ஆனா அதுவா அமையும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அது மாதிரி இளையராஜா இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு குறை கூட யாரும் ஒன்றும் கிடையாது, எல்லாமே வந்து சரியா அமைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் வந்து கமல் சார் வந்து நிறைய பேசலைங்கிறது தான். ஏன்னா இளையராஜா பத்தி பேச ரஜினிக்கு எவ்வளவு சம்பவங்கள் இருக்கோ அதை விட ஒரு பங்கு அதிகமா கமலுக்கு. இன்னொன்னு எல்லாத்த விட பெரிய விஷயம் வந்து பாரதி ராஜா தான். பாரதி ராஜா மிஸ் அவர் அந்த உடல் நலம்ங்கிறதுனால அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆமா, அவர் நல்ல நிலைமையில அவங்க எல்லாம் இருந்திருந்தா நிகழ்ச்சி இன்னும் சிறப்பா அமைஞ்சிருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது இல்லையேன்ற ஒரு சின்ன ஒரு ஏக்கம் தான். மற்றபடி வந்து கமல் ஒரு 10 நிமிஷம் கூடுதலா பேசியிருந்தா கூட நல்லா இருந்தது. அவரோட பேச்சு ஒரு ஏமாற்றமா இருக்கு. அது ஒண்ணு. அந்த இளையராஜா அடுத்த நாள் வீடியோ போட்டிருந்தா, நீங்க பாத்துறீங்களான்னு தெரியல. அதுல ரொம்ப சிறப்பா இருந்தது. ஓவர்வெல்மிங் ஆயிடுச்சு, என்னால பேச முடியல எல்லாம் சொல்லிட்டு சிம்பனி நடத்தினாரு. அதே மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு, அவங்க வேலை பார்த்த பல அனுபவங்கள் இருக்கு. அதையெல்லாம் கூட இன்னும் பேசி இருக்கணும் அப்படின்னு வந்து அவரே நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு. இப்ப சாதாரண இசை நிகழ்ச்சியில கூட இளையராஜா ஒரு பாட்டு எப்படி உருவானுச்சுன்னு டீடைலா சொல்லுவாரு. ஆமா, அந்த இடம் கூட அதுல இல்ல. அது வந்து ராஜா சொல்ல முடியாது, ஆனா பேசுறவங்க சொல்லலாம். அவங்க அனுபவங்கள் நிறைய இருக்குல்ல, அதை சொல்லி இருக்கணும், அதை சொல்ல தவறிட்டாங்க. முதல்வர் வந்து ஒரு கோரிக்கை இளையராஜாட்ட வச்சாரு. இளையராஜாவே ஒரு தகவல் சொல்றாரு. ஏன்னா இந்த சிம்பனி வந்து எல்லா மக்களும் பாக்குறது மாதிரி நான் ஒன்னு ஏற்பாடு பண்ணுவேன், அதுக்கு வந்து அரசு உதவி செய்யும். இதுல இப்ப இந்த நிகழ்ச்சியில கூட சிம்பனி முழுமையா வாசிக்கல, ஒரு பகுதி தான் வாசிதான் சொல்றாங்க. ஏன்னா அந்த சிம்பனி வாசிக்கும் போது நம்ம கேட்கல, நம்ம இசை கச்சேரியும் இவங்களுடைய பேச்சு கச்சேரி தான் நம்ம கேட்டோம். அதனால இளையராஜாவுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் என்னன்னா, இதை பிரம்மாண்டமான ஒரு மைதானத்தில் நடத்தினோம். மக்கள் ஆயிரக்கணக்கில் ஒரு 25,000 50,000 பேராவது உட்காந்து இதை கேட்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதற்கான ஏற்பாடு வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு உதவணும்னு அவர் கேட்டிருக்காரு. முதல்வரை வந்து உடனடியாக மேடையிலே வந்து அவர் ஓகே சொல்லிட்டார். அதனால இந்த ஆண்டே கூட அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தீவுத்திடல் மாதிரி ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் ஒரு 50,000 1 லட்சம் பேரை கூட்டி அவங்க மத்தியில் ஒரு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு எப்படி அரங்கேறுமோ அந்த மாதிரி ஒரு உச்ச இசை நிகழ்ச்சியை அது வந்து அமையணும். அதற்கான வாய்ப்பு இருக்கு, நம்மளும் எதிர்பார்ப்போம். நிச்சயமா மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.